வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 21. சீர்காழியில் வழக்கறிஞர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நீதிமன்ற வளாகத்தில் ஓசூரில் வழக்கறிஞர் படுகொலையை கண்டித்து சீர்காழி வழக்கறிஞர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் படுகொலையை கண்டித்து சீர்காழி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏரி தெருவை சேர்ந்தவர் கண்ணன், வயது 30. வழக்கறிஞரான இவரை ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் குமாஸ்தா ஆனந்தன் என்பவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். வழக்கறிஞரை அரிவாளன் வெட்டியதை கண்டித்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தலுக்கிணங்க சீர்காழி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் ஜீவானந்தம், செயலாளர் மணிவண்ணன், பொருளாளர் ராம்குமார், மூத்த வழக்கறிஞர் வீரமணி, அப்துல்லாஷா, வழக்கறிஞர்கள் பன்னீர், கார்த்தி, குமரேசன், பிரபாகரன், ராஜேஷ், செந்தில், கமலி, சுதா, துணைச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். படுகொலைக்கு நியாயம் வழங்கு. படுகொலைக்கு நியாயம் வழங்கு. நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் தானா? தொடர்ந்து தமிழகத்தில் வழக்கறிஞர் படுகொலையை நியாயம் தானா? நடைமுறைப்படுத்து. ராஜஸ்தானில் நடைமுறைப்படுத்திய வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை